திரு அருணன், இப்போ மக்களோட நலத்திட்டங்கள் அப்படிங்கறத சார்ந்து தொடர்ச்சியாக திமுகவும் அதிமுகவும் வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த இலவசங்களை பயன்படுத்துறாங்கிற ஒரு கருத்தையும் குற்றச்சாட்டையும் கார்த்தி வைக்கிறாரு. இது எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? இல்ல, தேர்தல் என்றாலே வாக்காளர்கள் தானே, வாக்காளர்களை தானே நம்ம குறி வைக்கணும். இது எனக்கு புரிய மாட்டேங்குது. அதை போய் வாக்கு வங்கி அரசியல்னு ஒரு ஒரு இழிவான காரியம் போல சொல்வது எனக்கு புரியல. ஆனால் நான் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த இலவசங்கள் இது வந்து ஒரு தற்காலிக நிவாரணம் தான். மக்களின் வாழ்வாதாரத்துல இது நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்த போறதில்லை. நிரந்தர மாற்றம் என்பது அவங்களுக்கு உரிய கல்வி, தரமான கல்வி, பெற்ற கல்விக்கு ஏற்ப வேலை, இதை கொடுத்தா அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் நிரந்தரமாக தீரும். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு 8.5 கோடி பேர் தமிழ்நாடை மட்டும் கூட வச்சுக்கோ, நான் இந்தியாவுக்குள்ள கூட போகலை. 8.5 கோடி பேருக்கு ஒரு 5 ஆண்டு காலத்தில் ஒரு கட்சியால் அல்லது ஒரு அணியால் அப்படியே இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த பிரச்சனை பூரா இன்றைக்கி ஒரு 2.5 கோடி 3 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க குடும்பங்கள். அவ்வளோ பேருக்கும் இந்த மாதிரியான ஒரு சரியான நிரந்தரமான ஒரு வருவாய்க்கான ஏற்பாட்டை செய்துவிட முடியுமா? முடியலை. உலக நிலைமை, இந்திய நிலைமை அதெல்லாம் சேர்த்து பார்க்கணும். இருக்கு, நான் அதுக்குள்ளே கூட போகலை. அப்போ ஒரு தற்காலிக நிவாரணமாக இந்த மாதிரி உரிமை தொகை அல்லது கட்டணமில்லா பேருந்து பயணம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், இப்போ கல்வியை இலவசமாக கொடுக்கணுங்கிறாப்புல. பெரும்பாலும் அதுவே தேர்தல் நெருக்கத்தில் அறிவிக்கப்படுறது அப்படிங்கறதே அதுக்குள்ள வந்து அது கெயின் பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கறது தான் அவங்க சொல்றாங்க. ஏங்க, தேர்தலுக்குள்ளேயாவது கொடுக்குறாங்கல்ல, நீங்க கொடுத்தாலும் தப்புக்குறீங்க, கொடுக்காட்டி இப்ப பாருங்க கடைசியா முடிக்கும் போது நம்ம நாம் தமிழர் கட்சி நண்பர் என்ன சொன்னாரு, நீங்க என்னங்க வந்து 28 மாதம் கழிச்சு தானே கொடுத்தீங்கன்னாரு. கொடுக்கறது தவறுங்கிறாரு. அப்புறம் ஏன் 28 மாதம் கழிச்சு கொடுக்குறீங்க? எல்லாருக்கும் தானே நீங்க, ஆனா அப்புறம் தகுதி வச்சிங்க அப்படிங்கிறது. இது என்ன வாதம்? நம்ம மெயினா ஒரு கருத்தியல் ரீதியா அவங்க பேசுறதுனால நானும் கருத்தியல் ரீதியா சொல்றேன். இந்த இலவசங்கள் என்பவை தற்காலிக நிவாரணங்கள் தான் நாங்களும் பார்க்கிறோம். ஆனால் அது தேவை. இப்ப உதாரணத்துக்கு சகோதரி, இப்ப பாருங்க, யார் எதிர்பார்த்தா இப்படி ஒரு ஈரான் மீது குண்டு வீசும் அமெரிக்காவும் இஸ்ரேலும். இப்ப 2 வாரமாத்துக்கு மேல யுத்தம் போயிட்டு இருக்கு. கடைசியா பார்த்தா கேஸ் சிலிண்டர் விவகாரம். இப்ப வந்து அங்க இன்னும் நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. நான் நேரம் கருதி அதுக்குள்ள போகல. ஆகவே பெட்ரோல் டீசலுக்கு சிக்கல் வரப்போகுது போல தெரியுது. ஒன்றிய அரசுல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுமா, ஹோட்டல்ல பூரா விலைவாசியை கூட்டிட்டாங்க. எல்லா உணவு பண்ணக்கூடிய விலையும் கூட்டிடுச்சு. எல்லாம் 5 ரூபா வச்சுட்டாங்க. இப்ப இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு சூழல்கள் வரும்போது இந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் ஒரு பெண்களுக்கு கிடைக்கிறது, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கிறது, அப்புறம் கட்டணம் இல்லாம பயணம் பண்றது, அப்புறம் காலை உணவு, இதெல்லாம் வந்து எவ்வளவு உதவியா இருக்கு ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு, ஏழை வீட்டு குடும்பங்களுக்கு, ஏழை வீட்டு பெண்களுக்கு. ஆகவே நாங்க ஒட்டுமொத்தமான வாழ்வாதாரத்தை சரி பண்ணத்தான் முயற்சி பண்ணுங்கிறது அடிப்படையில சரி. நண்பர் கார்த்திக் சொல்றது நான் அதை மறுக்கல. ஆனா அதுக்காக இது கூடாது என்று அதற்கு எதிராக இதை வச்சா அது நல்லதல்ல. மக்களுக்கு அது நிச்சயமாக ஏற்க மாட்டாங்க. அதனாலதானே மக்கள் வந்து இதை வரவேற்கிறாங்க. இதை வரவேற்கிறது தெரிஞ்சுதானே 1000 ரூபாய் கொடுக்குறோம் மாசம் என்றால் அதிமுக என்ன சொல்லிச்சு, 2500 ரூபாய் கொடுப்போங்குது. அப்புறம் இவர் என்ன சொல்றாரு, திமுக தலைவர், நாங்க 2000 ரூபாய் கொடுப்போங்க. இப்ப கடைசியா விஜய் கட்சி என்ன சொல்லுது, நாங்க 2500 ரூபாய். ஏன் கொடுக்க சொல்றாங்க இப்படி? அப்ப மக்கள் மத்தியில அதற்கு வரவேற்பு இருக்குன்னு அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அந்த தேவை இருக்குன்னு தானே அர்த்தம். ஆகவே இதெல்லாம் தப்பு என்பது போல பேசுவது என்பது எந்த வகையில் நியாயம் அல்ல. இது ஒரு புறம் இருக்க, எனக்கு இந்த இவர் நல்ல ஒரு வாக்கியம் சொன்ன, ஐயா தேர்தல் அறிக்கைன்னு இல்லைங்க, எங்க இது வந்து செயல்பாட்டு வரைவு அருமை. அதுல எனக்கு பார்த்தவொன்னே ரொம்ப பிடிச்சமான விஷயம் வந்து என்னன்னா சகோதரி, மாநிலத்தில் தன்னாட்சி, ஒன்றியத்தில் கூட்டாட்சி, இந்த கோட்பாட்டை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருப்பதாக படுது. நான் அப்கோர்ஸ் 432 பக்கம்ங்கிறாங்க. நான் முழுசா நான் கிடைக்கல, நான் படிக்கல. இங்க வந்து ஊடகங்கள்ல வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் தான் பேசுறேன். இது இன்னும் தவறான தகவல்னா நாத்தாக்கா நண்பர் வந்து திருத்தலாம். அப்ப எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ப தமிழ் தேசியம்னா என்ன என்ற ஒரு கேள்வி எப்பொழுதுமே எழுப்பப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப எங்களுடைய அரசு வந்தால்
அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னா எதை அடிப்படையாக இருக்கும் என்றால் அது மாநிலத்தில் தன்னாட்சி, ஒன்றியத்தில் கூட்டாட்சி அருமைங்கிறேன். ஆனா என்ன விஷயம்னா இதைத்தான் திமுகவும் சொல்லிக்கிட்டு இருக்குது. அவங்க தன்னாட்சி சுயாட்சி, நாங்கள் சுயாட்சிங்கிறது சுத்த தமிழ் இல்லை. ஆகவே நம்முடைய சீமான் அவர்கள் மிக சரியான முறையில தன்னாட்சிங்கிற சொல்லாடலை பயன்படுத்தி இருக்காரு, அருமை. இது ஒண்ணு. ஆனா என்ன சிக்கல்னா இல்ல அருணன், இத ஒரு தற்காலிக தீர்வா நம்ம பார்க்க கூடாதா? அதாவது தமிழ் தேசியம்ங்கிறது அவங்களோட இலக்கா இருக்கலாம். இல்ல தற்காலிக தீர்வுனாலும் ரைட்டு தான், அவங்க தான் சொல்லணும். அதுல இருக்கான்னு எனக்கு தெரியல. இது தற்காலிக தீர்வுன்னா அப்படின்னா நிரந்தர தீர்வு என்று தமிழ் தேசியம் சொல்லுகிற நிரந்தர தீர்வு என்னன்னு அவங்க தான் சொல்லணும். என்னை பொறுத்தவரை அவங்க ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்க, இது அருமைங்கிறேன் நான். ஆனா என்ன பாயிண்ட் சொல்ல வர்றேன்னா, இதற்கு மகா எதிரி யாருன்னா பாஜக, மோடி அரசு. நம்மெல்லாம் மாநிலத்தில் தன்னாட்சி கேட்கிறோம். ஆனா மோடி அரசு என்ன தெரியுமா பண்ணுச்சு? மாநிலத்தையே ஒழிச்சு கட்டிடுச்சு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஒழிக்கப்பட்டாச்சு, 9 ஆண்டுகளாச்சு. அந்த மாநிலத்தை ஒழிச்சு கட்டி 2 யூனியன் பிரதேசங்களா உடைச்சாச்சு. ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்கள், இந்த பாஜக அரசு, மோடி அரசு என்பது RSS குறிப்பீடத்தால் ஆட்டி வைக்கப்படுகிற ஒரு அமைப்பு. RSSக்கு இந்த மாநிலங்கிறதே பிடிக்காது தெரியுமா? இந்த அரசியல் சாசனம் உருவான காலத்திலேயே எதுக்குயா மாநிலங்கள், எதற்கு சட்டமன்றம் என்று அவங்களுடைய குருஜி கோல்வால்கர் எழுதியிருக்காரு. அதுதான், அதனாலதான் சர்வசாதாரண. நான் உங்களோட முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு அருணன். நான் மற்ற விருந்தினர்கள் கருத்தை வாங்கிட்டு வரேன். இந்த பாஜகவை எதிர்ப்புல அந்த எதிர்ப்பு முனையை அவர் கூர்ந்திட்டணும் இல்ல நம்முடைய சீமானவர்கள், அதுதானே சொல்றேன். சரி, நான் உங்களோட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு ரவீந்திரன், இப்போ தனித்து போட்டி அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறது நாம் தமிழர். இலவசங்கள் எதிர்ப்பு அப்படிங்கிறது களத்துல அவங்களோட வாக்கு வங்கியில எந்த பாதிப்பையும் கொடுக்காதா? இது எப்படி சாத்தியப்படும்னு பார்க்கலாம். அவங்க டிஃபரெண்ட் அண்ட் செப்பரேட்டா போறாங்க, யூனிக்கா போறாங்க, ஃபுல் டைம் அரசியல்வாதியா இருக்கிறாங்க. இந்த அம்சங்கள் தான் அவங்கள உயர்த்தி இருக்குது. அவங்க தேர்தல் 2016 புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இருந்தாங்க. 1.1 விழுக்காடு வாக்கு தான் அவங்க எடுத்தாங்க. எதுனா சார் ஃபுல் டைம் அரசியல், அதுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துருங்க. ஃபுல் டைம் அரசியல்னா இவரு கமலஹாசன் அவர்களும் டிடிவி அவர்களும் அரசியல் களத்துல இருந்தாங்க. டிடிவி 50 விழுக்காடு வாக்கு பெற்று ரெட்டலையும் உதயசூரியனையும் மீறி மிகப்பெரிய சாதனையை படைச்ச ஒரு ஹீரோவானார். மக்களவை தேர்தலை கண்டஸ்ட் பண்ணாரு. அவர் எதிர்பார்த்த வாக்கு அதில் கிடைக்கல. அவர் எதிர்பார்த்த மாதிரி எடப்பாடி அரசை கவிழ்க்க முடியல. அடுத்து விக்கிரவாண்டி, நாங்குநேரி, வெள்ளூர் இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தல்களில் ஆர்கே நகரில் வெற்றி வீரரா 50 விழுக்காடு வாக்கெடுத்து உதயசூரியன் ரெட்டலையும் வென்ற டிடிவி அவர்கள் 3 இடைத்தேர்தலையுமே நிற்காம அதை புறக்கணிச்சிட்டாரு. எந்த இடைத்தேர்தல் ஹீரோ அது இருவரும் திராவிட கட்சியை தோற்கடிச்சவர் வரல. அப்போ அந்த இடத்துல ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷனாக போயிடுறாரு. அதே மாதிரி கமலஹாசன் வந்தார், 38 மக்களவையில் கேண்டிடேட் போட்டார், 39 ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, காஞ்சிபுரம் போட்டார். அந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு வந்த விக்கிரவாண்டி, வெள்ளூர், நாங்குநேரி இடைத்தேர்தலில் நிற்கல. சீமான் மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்றாங்களோ அவமதிக்கிறாங்களோ, நம்ம மக்கள் நம்மளை அவமதிக்கிறாங்க. ஹரிநாடார்னு ஒரு லோக்கல் தாதா மாறிப்பட்ட ஒருத்தரை விட நாங்குநேரில் குறைஞ்ச வாக்கெடுத்தாரு. அதை காலையிலேருந்து சாயங்காலம் வரை அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி ஹரிநாடாரை விட சீமானுக்கு வாக்கு குறைவுங்கிறது ஊடகங்களில் வெளிச்சப்படுத்தப்பட்டது. அவர் ஒரு அவமானமாக தான் அந்த கட்சியை